ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உபனிஷத்துக்கள் வரிசையில் முதல்ல இருக்கிறது ஈசாவாஸ்ய உபனிஷத். அந்த ஈசாவாஸ்ய உபனிஷத்துக்கான பொருள் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக இரண்டாவது உபனிஷத் ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணியிருக்கிறபடி சம்ஸ்கிருத அடுத்த உபனிஷத் கேனோ உபனிஷத். கேன உபனிஷத்துன்னு பேர். கேனோ உபனிஷத்துன்னு சேர்த்து சொன்னான். இதுவும் ஒரு சிறிய உபனிஷத் தான். 34 மந்திரங்கள் இருக்கின்றன. சாந்தி பாடம் சேர்த்தா 35 மந்திரங்கள் இருக்கின்றன. சிறிய உபனிஷத்தாக இருந்தாலும் இது ஒரு முக்கியமான உபனிஷத்து. ஈஷாவாஸ்ய உபனிஷத் இதை விட சிறியதாக இருந்தது. அதே சமயம் வேதத்தினுடைய சாரமாக இருந்தது. அதே மாதிரி இந்த கேனோ உபனிஷத் என்பதும் சிறிய உபனிஷத்தாக இருந்தாலும் ரொம்ப ஆழமான கருத்துக்களை கொண்ட முக்கியமான உபனிஷத்தாக இருக்கின்றது. வேதாந்த தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை, பிரம்ம ஞானத்தை மிக அழகாக சொல்லக்கூடிய உபனிஷத்தாக இது இருக்கின்றது. இந்த உபனிஷத்துக்கு ஆச்சாரியர் 2 விதமாக பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். அதுவே இந்த உபனிஷத்தினுடைய முக்கியத்துவத்தை காமிக்கிறது. வேற எந்த உபனிஷத்துக்கும் அப்படி இல்லை. பதபாஷ்யம், வாக்கிய பாஷ்யம்னு 2 விதமான பாஷ்யம் இதற்கு இருக்குது. ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் சொல்லி உபனிஷத்து இருக்குது. அதுக்கப்புறம் பொதுவாக வாக்கியமாக எடுத்துக்கொண்டு பலவிதமான நியாயங்களோட இன்னொரு வியாக்கியானம் செய்திருக்கின்றார். அதனால் 2 வியாக்கியானம் இருக்கிறது. இந்த ஒரு உபனிஷத்தோட ஒரு முக்கியத்துவத்தை, அதனுடைய சிறப்பை காட்டுகின்றது. இந்த உபனிஷத்து மந்திரங்களை நம்ம பார்க்க தொடங்குறதுக்கு முன்னாடி முகவுரையாக சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. நான் உபனிஷத் படிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம உபனிஷத்தை படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. உபனிஷத் படிக்கிறதோட அவசியம் என்ன, உபனிஷத் யார் படிக்கலாம் என்பது இருக்குது. நம்முடைய தர்மத்திற்கு, மதத்திற்கு ஆதாரமாக இருப்பது வேதங்கள். அதனால் வேதங்கள்ங்கிறது தான் அடிப்படை நூல். நமக்கு வேதங்கள்ங்கிறது தான் அடிப்படையான நூல். அந்த வேதங்கள் 4 வேதங்கள்ங்கிறது நமக்கு தெரியும். ரிக்வேதம், சாமவேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 வேதங்கள் இருக்கின்றன. 2 பகுதிகளாக, 2 பாகமாக இருக்கின்றது வேதத்தை. முக்கியமான அதனுடைய கருத்தினுடைய அடிப்படையில், விஷயத்தினுடைய அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறோம். அதில் முதல் பகுதிக்கு பூர்வ பாகம்னு பேர், 2வது பகுதிக்கு உத்தர பாகம்னு பேர். பூர்வ பாகம்ங்கிறதுக்கு இன்னொரு பேர் சொன்னால் கர்மகாண்டம். கர்மகாண்டம். உத்தர பாகத்துக்கு ஞான காண்டம்னு பேர், அல்லது வேதாந்தம் என்று பெயர், உபனிஷத்துக்கள் என்று பெயர். அதனால் உத்தர பாகம்ங்கிறது வேதாந்தம் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தினுடைய இறுதி பகுதியாக இருக்கிறதுனால, வேதத்தினுடைய முடிவான கருத்தை சொல்வது வேதத்தினுடைய இறுதி பகுதியாக அது இருக்கிறதுனால வேதாந்தம் என்று பெயர். அதனால் உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்களில் தான் ஒரு உபனிஷத்தை பார்க்க போகிறோம். இந்த வேதத்தினுடைய பூர்வ பாகம் அல்லது கர்ம காண்டம்
என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் கர்மத்தை சொல்லுகின்றது. பலவிதமான கர்மங்களை சொல்லுகின்றது. அந்த கர்மம் முக்கியமாக 5 விதமான கர்மா: நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காமிய கர்மா, பிராயஷ்சித்த கர்மா, நிஷித்த கர்மா. அதில் வேதத்தினுடைய முதல் பகுதி பலவிதமான செயல்களை சொல்லுகின்றது. அந்த செயல்கள் 5 விதமாக இருக்கின்றன. அதில் நித்திய கர்மா, நைமித்திய கர்மா எல்லோரும் அவசியம் செய்ய வேண்டிய ஒன்று. காமிய கர்மா தேவை இருப்பவர்கள் செய்யலாம். பிராயஷ்சித்த கர்மாவும் ஒரு ஏற்கனவே செய்த கர்மாவுக்கு பரிகாரமாக செய்யக்கூடியது. அதனால் யார் எந்த தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது குற்றம் தோஷம் இருந்தால், பாபம் இருந்தால் அதற்கு பரிகாரமாக சொல்லி செய்கிறது பிராயஷ்சித்த கர்மா. அதனால் அதுவும் யாருக்கு தேவை இருக்கோ அவர்கள் செய்யலாம். நிஷித்த கர்மா செய்யவே கூடாதது. அதனால் 5 கர்மாவில் 4 செய்யலாம், 2 கண்டிப்பாக செய்ய வேண்டியது, 2 தேவைக்கேற்றாற் போல செய்ய வேண்டியது, 1 செய்யக்கூடாதது. அதனால் அதர்மம், தர்ம விரோதமானது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நிஷித்த கர்மா சொல்லி இருக்கு. அதனால் அவைகள் எப்பொழுதுமே செய்யக்கூடாதவை. இந்த கர்மாவை செய்வதற்கு, இந்த கர்மாவை செய்யறதுக்கு நமக்கு 3 கருவிகள் இருக்கு. ஒன்று மனசு, இன்னொன்று வாக்கு, இரண்டாவது காயம்ங்கிற சரீரம். அதில் திரிகரணம்: உடம்பு, வாக்கு, மனது. மனதினால செய்யக்கூடிய செயல்கள், வாக்குனால செய்யக்கூடிய செயல்கள். வாக்குங்கிறது பேச்சு, அப்போ மந்திரங்கள் முதலானவைகளை உச்சாரணம் பண்ணுறது, அப்படி வாக்குனால செய்ய வேண்டியது. மனதினால செய்ய வேண்டியதுங்கிற பொழுது ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, மனதை பிரதானமாக வைத்து கொண்டு செய்கின்ற செயல்கள் மானசம் கர்மா. வாக்க பிரதானமாக கொண்டு செய்கின்ற செயல்கள் வாச்சிக்கம் கர்மா. மந்திர ஜபம் என்று பாராயணம், ஜபம் பாராயணம், இதெல்லாம் வாக்க பிரதானமாக பண்ணுறது. அப்படி ஜபம் பண்ணுறதுக்கு, பாராயணம் பண்ணுறதுக்கு நிறைய மந்திரங்கள் வேதத்தில் இருக்குது. அதே மாதிரி மனசினால் செய்ய வேண்டிய தியானத்திற்கு பலவிதமான உபாசனா முறைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஈஸ்வரனை தியானம் பண்ணலாம், என்னெல்லாம் தேவதைகள் இருக்குது, அந்த தேவதைகள் எந்த ரூபத்தில் இருக்குது, அந்த தேவதைகளை ஒருவன் எப்படி தியானிக்கலாம் என்று அது தியான முறைகள், அது உபாசனைன்னு பேர். அந்த உபாசனா முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. உபாசிப்பதற்கு என்னெல்லாம் தேவதைகள் இருக்கின்றன, அந்த தேவதைகளை எப்படி உபாசிக்கிறதுங்கிற அந்த உபாசனா முறை, தியான முறை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது மனதினால செய்ய வேண்டியது. வாக்குனால ஒவ்வொரு தேவதைக்கான மந்திரங்கள் இருக்குது. அந்த தேவதா ரூபம் வர்ணிக்கப்பட்டு அந்த தேவதையுடைய சக்தி, பெருமை இதெல்லாம் இருக்குது. புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ருத்ரம், சமக்கம், இப்படி எண்ணற்ற மந்திரங்கள் இருக்குது. அதெல்லாம் வாக்குனால நம்ம பாராயணம் பண்ண வேண்டியது, ஜபம் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் காய்கம் கர்மா, சரீரத்தினால செய்ய வேண்டிய செயல்கள். அப்படி அநேக செயல்கள் இருக்குது. அந்த வேதத்தில் கர்ம காண்டத்தில் பிரதானமாக இருக்கிறது அதுதான். அதில் ஒரு யஜ்ஞம், வேள்வி, ஈஸ்வர வழிபாடு, பூஜை அப்படிங்கிற பொழுது, அல்லது நமக்கு எந்த விதமான தேவை இருக்கோ அந்த தேவைக்கு எந்த விதமான கர்மாவை பண்ணணும் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அப்போ ஒரு அக்னி வளர்த்து அதில் இந்தந்த தேவதைக்கு இந்தந்த ஆகுதிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அங்கே சரீர பிரதானமாக இருக்குது. அந்த ஹோமத்தை பண்ணுறதுக்கு தேவையான திரவியங்கள் எல்லாம் அதை சம்பாதிக்கணும். திரவியங்களை சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல பணத்தை சம்பாதிக்கணும். ஆனால் பணம் சம்பாதிச்சு அந்த திரவியங்களை வாங்கி சேர்த்து அப்புறம் அதை செய்து வைக்கக்கூடிய ஒரு ரித்துவுக்கு, அதை செய்து வைக்கக்கூடிய பிராமணர்கள் அவர்களை அழைத்து அதற்குன்னு ஒரு மேடை, ஒரு யாகசாலை அமைத்து அங்கே இருந்து அந்த கர்மாவை பண்ணுறது அப்படின்னு. அங்கெல்லாம் அங்கே சரீர பிரதானமாக இருக்கிறது. அது ஷாரீரம் கர்மா. இப்படி 3 விதமான கர்மா இருக்குது. இந்த 3 விதத்திலும் எப்படி கர்மா பண்ணுறதுங்கிறத கர்ம காண்டம் சொல்கிறது. அதனால் அங்கே கர்மாங்கிறது பிரதானமாக இருக்கிறதுனால கர்ம காண்டம். அந்த கர்மாவில் 5 விதமான கர்மா: நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, அது அவசியம் செய்ய வேண்டியது. காமிய கர்மா, பிராயஷ்சித்திய கர்மா, தேவைக்கு ஏற்றாற் போல தேவையானவர்கள் தேவையான காலத்தில் செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் நிஷித்த கர்மா, செய்யவே கூடாதது. இது ஒரு விஷயம், முதல் விஷயம். அதுக்கப்புறம் இந்த கர்மாவை செய்யறதுனால ஏற்படக்கூடிய பலன்கிறது இருக்குது. அந்த பலன் 2 விதமாக இருக்குது.
திருஷ்ட பலன், அதிர்ஷ்ட பலன். திருஷ்ட பலன் இப்பொழுதே இங்கேயே நமக்கு தெரிகின்ற ஒரு பலன். அதிர்ஷ்ட பலன் அது புண்ணியமாக பாப்பமாக வரக்கூடியது. நிஷித்த கர்மா செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சா பாப்பம்ங்கிறது வருகின்றது. அப்புறம் செய்யணும் என்று சொல்லியிருக்கிறத செய்கிற பொழுது புண்ணியம்ங்கிறது வருகின்றது. அதிலே அறகுறையாக செய்கிறது, தப்பாக செய்கிறது அதெல்லாம் இருக்குது. அப்போ அதில் என்னது பாப்பமும் கலந்து வரும். புண்ணியத்தோட பாப்பமும் வரும். செயலுக்கு ஏற்றாற் போல செயலினுடைய விளைவானது இருக்கின்றது. அந்த விளைவு திருஷ்டமாகவும் இருக்கும், அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். திருஷ்டமாக இருக்கிறது இப்பொழுதே, இப்போ குழந்தை இல்லை, அதற்காக யாகம் பண்ணான், அதற்காக உரிய காலத்தில் ஈஸ்வரனுடைய அருளால் குழந்தை உற்பத்தி வருது. இல்லை மழை இல்லைனாக்கா அதற்கு யாகம் பண்ணுறார். இல்லை செல்வம் வேண்டும்னா அதற்கு ஒரு யாகம் சொல்லப்பட்டு இருக்கு. இப்படி நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்தந்த தேவைகளுக்கு ஏற்றாற் போல ஒரு கர்மாவானது சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதை முறையாக செய்கின்ற பொழுது அதற்கான பலன் இப்பொழுதே இங்கேயே கிடைக்கின்றது. அதற்கப்புறம் அது திருஷ்டமாக கிடைக்கிறது. அதிர்ஷ்டமாகவும் அதற்கு ஒரு புண்ணிய பலன் இருக்கு. பலவிதமான தானங்கள் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கு. எந்த வைத்திய கர்மாவாக இருந்தாலும், எந்த யஜ்யமாக இருந்தாலும் அதனுடைய முடிவில் தானமானது சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்போ அந்த தானத்தை செய்யறதுனால என்ன பலன்? அதனுடைய பலன் அதிர்ஷ்டமாக தான் வரும். அது இப்பொழுது நமக்கு எப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அதிர்ஷ்ட பலன் இருக்குது, அதை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது மாதிரி இந்த நித்திய நைமித்திய கர்மாவுக்கு அதிர்ஷ்ட பலன்கிறது தான் சொல்லி இருக்கு. அதற்கு திருஷ்டமான பலன். நித்தியமாக சந்தியாவந்தனம் பண்ணுறதுனால என்ன பலன், இல்லை நாம ஜபம் சொல்கிறதுனால என்ன பலன், இல்லை ஸ்தோத்திர பாராயணம் பண்ணுறதுனால என்ன பலன்னா, அதற்குன்னு நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டு ஒரு பிரார்த்தனை வைத்து கொண்டு அதை செய்கின்றோம். ஆனால் அதற்கான பலன் அதுதான் கொடுத்துதான் நமக்கு தெரியாது. இல்லை பலன் வருது. விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறா, இல்லை ஸ்ரீ ருத்ர பாராயணம் பண்ணாக்கா இந்த பலன் வேணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டு இதற்காக நான் இந்த கர்மாவை பண்ணுறேன்னு பண்ணுறோம். அந்த பலன் வருது. அந்த பலன் வெறும் கர்மா பண்ணதுனால வந்ததா இல்லை வேற காரணத்தினால வந்ததாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அதை லௌகிக்கமாக அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அதிர்ஷ்டமாக சாஸ்திரம் சொல்லி இருக்கிற முறைப்படியும் முயற்சி பண்ணுறோம். அப்போ ரெண்டில் எது வேலை செஞ்சது நமக்கு தெரியாது. அதனால் அதோட பலன் அதிர்ஷ்டமானது தான். இப்போ கோயிலில் போய் ஒரு பிரார்த்தனை பண்ணி ஒரு சங்கல்பம் வச்சு வேலை கிடைக்கணும், இல்லை பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், இல்லை பொண்ணு கிடைக்கணும், ஏதோ ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணுறோம். அதோட முடிஞ்சு போச்சான்னா லௌகிக்கமாக நம்ம பண்ணுற முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்போ அந்த முயற்சிக்கான பலனாக வந்ததா இல்லை நம்ம பண்ண பிரார்த்தனையினுடைய பலனாக கிடைச்சதா நமக்கு தெரியுமானா தெரியாது. அதனால அதற்கு அதிர்ஷ்டமான பலன்கிறது இருக்கின்றது. அதனால் சிலதுக்கு திருஷ்டமான பலன் தெரியவே தெரியாது. அது அடுத்த பிறவியில் பிறகு தானத்தினுடைய பலன் என்னன்னா அடுத்த பிறவியில் தான் நமக்கு தெரியும். அது மாதிரி கர்ம காண்டத்தில் நிறைய கர்மா சொல்லி இருக்கு. அதனுடைய பலன் சொர்க்க பிராப்தினா. சொர்க்க பிராப்தி எப்படி தெரியும்? போனாதான் தெரியும். அதை இங்கே இருந்து நம்ம பார்க்க முடியாது. எந்த யஜ்யத்தை பண்ணால் எந்த பூஜையை பண்ணாக்கா சொர்க்கம் கிடைக்கும், அடுத்த தேவேந்திரன் நீ தான் அப்படின்னாக்கா. அதனால் இன்னொரு ராஜசூய யாகம் பண்ணால் அடுத்த தேவேந்திர பதவி கிடைக்கும்னு சொல்லி இருக்கு. அது எப்போ கிடைக்கும்? போனாதான் தெரியும். அப்போ அது அதிர்ஷ்டமாக இருக்கிறது, பிறகு தெரியக்கூடியது. அதனால் அது அதிர்ஷ்ட பலன். அப்படி வேதத்தில் பலவிதமான கர்மாக்கள் இருக்கின்றன. அதனால் கர்மா 3 கர்மாவை செய்யறதுக்கு 3 கரணங்கள் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு எந்தெந்த கரணத்தில் எந்தெந்த கர்மாவை எப்படி பண்ணலாம், எது பண்ணக்கூடாதுங்கிறத சாஸ்திரம் வழிகாட்டுகின்றது. அதை செய்யணும். அப்படி செய்யறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன? திருஷ்ட பலன், அதிர்ஷ்ட பலன். இப்பொழுதே நமக்கு நேரடியாக தெரிகிற மாதிரி இருக்கிற பலன் திருஷ்ட பலன். அப்படி இல்லாமல் பிறகு அல்லது மறுபிறவியில் கிடைக்கக்கூடியது அதிர்ஷ்ட பலன் 2. அதுக்கப்புறம் இதில் வேதத்தில் இருக்கிறது, கர்ம காண்டத்தில் இருக்கிறது பெரும்பாலும் அதிர்ஷ்ட பலன் தான். திருஷ்டமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவு தான். அதிர்ஷ்டமான பலன்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அதிர்ஷ்டமான பலனுக்கு நம்ம லௌகிக்கமாகவும் முயற்சி பண்ணுறோம். லௌகிக்கமாக வேதமே படிக்காமல் வேதமே தெரியாமல் லௌகிக்கமாக முயற்சி பண்ணுறவர்களுக்கும் அதற்கான பலன் கிடைக்கத்தான் செய்கின்றது. அப்போ ஏன் அது வேதத்தினுடைய அடிப்படையில் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வரும். இப்போ வேதம் திருஷ்ட பலனோட அதிர்ஷ்ட பலனும் சேர்த்து சொல்லுகின்றது, புண்ணியம்ங்கிறதையும் சேர்த்து சொல்லுகின்றது, தவறான கர்மாவாக இருந்தால் பாப்பம் என்பதையும் சேர்த்து சொல்லுகின்றது. அதனால் சாஸ்திரம் சொல்கிறது பெரும்பாலும் சாமான்யமாக நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத விஷயங்கள், நம்ம இந்திரியங்களால் அறிந்து கொள்ள முடியாத விஷயம், மனதினால் அறிந்து கொள்ள முடியாத விஷயங்களை சொல்லி அதற்கு
அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு கர்மாவை சொல்லி அதற்கு இந்த பலன்கிறதா சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. அங்கதான் சாஸ்திரம் முக்கியத்துவம் உடையதா ஆகுது. சாமான்யமா தெரிஞ்ச விஷயம் அல்லது நம்மளுடைய முயற்சியினாலேயே அடைய முடிந்த விஷயம் அப்படின்னாக்கா அதற்கு சாஸ்திரத்தோட சகாயம், சாஸ்திரம் படிக்கணும், சாஸ்திரம் படி தான் நடக்கணுங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அதில் பசிச்சா சாப்பிட்றோம், சாப்பிட்டாக்கா பசி அடங்குதுன்னா இது ஏதாவது சாஸ்திரம் சொல்லணுமா? அது சொல்கிறதுக்கு ஒரு சாஸ்திரம் வேணுமா? இல்லை யாராவது ஒரு ஆள் வேணுமான்னா ஒன்றும் வேண்டியதில்லை. தாகம் எடுக்குது, தண்ணீர் குடிக்கிறோம், தாகம் அடங்குகின்றது. அதே மாதிரி சரீரத்தில் பலவிதமான ஆசைகள் இருக்குது, அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், முயற்சி வெற்றி பெறுகிறது, வெற்றி பெற்றால் பலன் கிடைக்கின்றது. இல்லை வெற்றி பெறலைன்னா என்ன பண்ணுறோம்? திரும்ப முயற்சி பண்ணுறோம். அவ்வளோதான். இது லௌகிக்கமாக நடக்கக்கூடிய விஷயம். இதை சொல்கிறதுக்கு ஒரு சாஸ்திரம் வரணுங்கிறது இல்லை. அல்ல, சாஸ்திரம் அப்படி சில விஷயங்களை சொல்லி இருக்கலாம், அதில் ஒரு முறைப்படுத்தி சொல்லி இருக்கிறோம். இந்த உணவு சாப்பிடு, இந்த உணவு சாப்பிடாது, இதை சாப்பிட்றதுனால சில நன்மைகள் இருக்குது, சில உணவுகள் வெங்காயம் போட்டு சாப்பிடாதேன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றதுனால எனக்கு மருத்துவ ரீதியாக நிறைய அதில் தெரியுது. ஏன்னா மருத்துவ குணங்கள் அதில் இருக்குது. சயின்ஸில் இதெல்லாம் சாப்பிட்டா இந்த நோய் குணமாகும், அது நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னா அது மருத்துவ குணம் இருந்தாலும் சாஸ்திரம் சாப்பிடாதேன்னு சொல்லுதுன்னா அப்போ அதற்கான பலன் அதிர்ஷ்டமானது தான். சாஸ்திரம் அதற்கு ஒரு காரணம் வைத்து கொண்டு சொல்லுகின்றது, அது நமக்கு திருஷ்டமாக தெரியாது. அப்போ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தையினால் நாம் அதை பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி மாம்சம் சாப்பிடாதேன்னா அதுவும் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அப்போ சாஸ்திரத்தை சாப்பிட்றதுனால எனக்கு நல்லா இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்குது, நல்லா சாப்பிட்றேன், உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, பலமாக இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் சாஸ்திரம் வேண்டாம்னு சொல்லியிருக்கு. அதனால் பாப்பம்னா ஹிம்சை பண்ணுறதுனால பாப்பம்ங்கிற ஒரு பலன் வரும், அதனுடைய விளைவை நீ அடுத்த பிறவியில் அனுபவிக்கணும் சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அதிர்ஷ்டமான பலன் அங்கே திருஷ்டமான பலன் சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறது. ஆனால் சாஸ்திரம் அது பாப்பம், அதனால பாப்பம் வரும், வேண்டாம், தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த மாதிரி சாஸ்திரம் சொல்ற கர்மகாண்டத்தில் சொல்லப்படுகின்ற பெரும்பாலான விஷயங்கள் அதிர்ஷ்ட பலனை முக்கியமாக கொண்டவை. அதான் சாஸ்திரம் சொல்லுது. சரி, அந்த அதிர்ஷ்ட பலன் எப்படி வேலை செய்யும்? அது அடுத்த விஷயம். அதிர்ஷ்டமான பலன் எப்படி வேலை செய்கின்றது, அந்த புண்ணியத்தையோ பாபத்தையோ நாம் எப்படி அனுபவிக்கின்றோம், அதற்கு சாஸ்திரம் சொல்றது அந்த புண்ணிய பாபத்திற்கு ஏற்றாற் போல வேறு லோகங்கள், வேறு உலகங்கள் இருக்கு, அந்த உலகங்களுக்கு போவோம். நாம் செய்த புண்ணிய பாபத்தினுடைய பலனை அனுபவிப்பதற்காக நாம் மூன்று விஷயம் இருக்கு. ஒன்று லோகம், வேற லோகங்கள் இருக்கின்றன. புண்ணியம் மிகுதியாக இருந்தால் போகிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் லோகம், பிரம்மலோகம் இருக்குது, சொர்க்கலோகம் இருக்குது, அப்புறம் அதற்கு கீழே இருக்க லோகங்கள்லாம் இருக்குது. அதனால் மேல் பித்ருலோகம், சொர்க்கலோகம், பிரம்மலோகம்னு பிரதானமாக, அப்புறம் அதற்கு கீழே நிறைய லோகங்கள் இருக்குது. அதனால் மேலே பூமிக்கு மேலே 6 உலகங்கள் சொல்கிறோம், புண்ணியத்தினுடைய பலனாக போகக்கூடிய உலகங்கள். இப்போ புண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த உலகங்களுக்கு இந்த ஜீவன் போவான் என்பது. அதே மாதிரி பாப்பம் செஞ்சாக்க, பாப்பம் மிகுதியாக இருந்தால் பூமிக்கு கீழே நரக்கம் முதலான 7 லோகங்கள் இருக்குது, அங்கே போய் அந்த லோகங்களுக்கு போகிறதுங்கிறது ஒரு பலன். அப்புறம் அந்த லோகத்தில் போய் அந்த உலகத்தில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய சுக துக்கங்களை அனுபவிக்கிறதுக்காக அங்கே ஒரு ஸ்பெஷலான சரீரம் இருக்குது. அதனால தேகம்னு ஒன்று, போகக்கூடிய லோகம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அடையக்கூடிய சரீரம் தேகம்னு ஒன்று இருக்குது, அதுவும் கிடைக்கும். அதற்கு ஏற்றாற் போல புண்ணிய பாவத்துக்கு ஏற்றாற் போல ஒரு லோக பிராப்தி, அப்புறம் அந்த புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக அங்கே ஒரு தேக பிராப்தி அப்படின்னு இருக்குது. அப்புறம் அந்த லோகமும் தேகத்தில் இருந்தாலும் எங்கே எந்த புண்ணிய பாவத்தை அனுபவிக்கணும்னு போக பிராப்தினா போக விஷயங்கள்ங்கிறது இருக்குது. அதுவும் ஆளுக்கு மாறுபடுதே. இப்போ இந்த பூலோகம் இருக்குது, பூலோகம் ஒரு லோகம், இந்த லோகத்தில் இப்போ இருக்கிறோம். நம்ம இந்த லோகத்திலையும் நம்ம இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக ஒரு சரீரத்தை எடுத்திருக்கிறோம். இந்த சரீரம் ஒரே மாதிரியா இருக்கான்னா இல்லையே, இது பஞ்சபூதங்களால் ஆனது, எல்லா சரீரமும் பஞ்சபூதத்தினால் ஆனது, பூமியும் பஞ்சபூதத்தினால் ஆனது என்றாலும் ஒவ்வொரு சரீரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. மனிதன் இல்லாமல் வேற சரீரங்கள் இருக்கு, எல்லாமே பஞ்சபூதத்தினால் ஆனது, ஆனாலும் ஒன்றொன்றுக்கு வேறுபாடு இருக்கு. சஜாத்திய பேதம், விஜாதிய பேதம்னு பார்க்கிறோம். அந்த மனித சரீரம் மனித இனம்னாலும் அதற்குள்ளேயும் ஒவ்வொரு சரீரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இல்லை. ஒன்று ஆரோக்கியமாக இருக்குது, ஒன்று பலவீனமாக இருக்குது, ஒன்று பலமாக இருக்குது, ஒன்று நல்ல புத்திசாலியாக இருக்குது, ஒன்று புத்தி குறைவாக இருக்குது, இல்லை வேற பல திறமைகள் இருக்குது. அதனால் ஒவ்வொரு சரீரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அதில் வேறுபாடு இருக்குது.
அதனால் மனித உடல்னு நம்ம எடுத்துக்கொண்டாலும் அதில் ஆணா பெண்ணா, அதில் அதோடைய உடல்நிலை, மனநிலை, பக்குவங்கள் இதில் எல்லாம் வேறுபாடு இருக்கிறத பார்க்கிறோம். அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம உலகத்திலிருந்து சுகத்தை அனுபவிக்கிறதுங்கிறது முடிகின்றது. அவரவர்களுடைய அறிவு, திறமை, சாமர்த்தியம்னு இருக்கே, அதற்கேற்றாற் போல தான் உலகத்தில் எல்லாம் இருக்கலாம், உலகத்தில் எல்லா பொருள்களும் இருக்கலாம். ஆனால் நாம் நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல தான் நம்மளுடைய அனுபவ விஷயங்கள் இருக்கும். இப்போ மனித சரீரத்தில் இருக்கிறோம், அதனால் பார்க்குறோம். நாலறிவு தான் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்குன்னா, சென்ஸ் ஆர்கன்ஸில் 5 இல்லை 4 தான் இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குன்னா, இப்போ பார்க்கறதுக்கு வெளியே விஷயம் இருந்தாலும் அந்த உடம்புல இருந்து அந்த ஒன்றை தானே அனுபவிக்க முடியும். எந்த சென்ஸ் ஆர்கன் இருக்கோ அதை வைத்து கொண்டு என்ன அனுபவிக்க முடியுமோ அதை மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அதற்கு மேலே அதை அனுபவிக்க முடியாது. இப்போ மாடுகளுக்கு கலர் தெரியாது, பிளாக் அண்ட் ஒயிட்டு தான்னா அப்படி இருக்குது. பகவான் சொல்கிறான், அப்படி சயின்ஸில் சொல்கிறான், எல்லா அந்த மாடுக்கு நிறம் இந்த எல்லா நிறமும் தெரியாது, அதுக்கு கருப்பு வெள்ளை தான் தெரியுங்கிறான். அப்படி சில உயிரினங்களுக்கு கண் இருக்குது, ஆனால் கருப்பு வெள்ளை மட்டும்தான் தெரியும்னா, அப்போ அதுக்கு 4K 8K எல்லாம் டிவி வச்சு வாங்கினா அது என்ன பிரயோஜனம்? அப்போ கண்ணு சரியாக இருந்தால் தானே எல்லாம் உலகம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தாலும் அங்கே கண்ணு சரியாக எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்க்க முடியும். கண்ணே இல்லைன்னா உலகத்தை பார்த்து உலகத்தில் விஷயம் இருக்குது, ஆனால் பார்த்து அனுபவிக்கிறதுக்கு அந்த சரீரத்தில் அதற்கான சக்தியானது இல்லை. அதை பார்க்குறோம். மனுஷனாக இருந்தாலுமே கண்ணு நல்லா இருக்கிற வரைக்கும் தானே பார்க்க முடியுது, காது நல்லா இருக்கிற வரைக்கும் தான் கேட்க முடியுது. அப்போ எது வரைக்கும் கண்ணு நல்லா இருக்கும், காது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது, அது மாறுபடுது. அதனால் சரீரத்தில் வேறுபாடு இருக்குது, நம்ம இருக்கக்கூடிய உலகத்தில் வேறுபாடு இருக்குது. அதுக்கப்புறம் அனுபவிக்கக்கூடிய விஷயத்திலையும் யாருக்கு என்ன கிடைக்கணும், எப்போ எவ்வளவு கிடைக்கணும், எப்போ எது கிடைக்கணும், அது எவ்வளவு கிடைக்கணுங்கிறதுலையும் வேறுபாடு இருக்கின்றது. எல்லோரும் எல்லாவற்றையும் அனுபவிக்க கிடைக்கிறது இல்லை. வறுமையில் இருக்கிறவன் பார்க்கலாம், மிக குறைவான தேவைகள் தான் பூர்த்தி ஆகுது. சிலருக்கு மிதமிஞ்சி இருக்குன்னா, மிதமிஞ்சி இருந்தாலும் அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் இருக்கணும் அது இருக்கு. அனுபவிக்கிறதுக்கு இந்திரியம் இருந்தாலும் அனுபவிக்கிறதுக்கான விஷயம் இருக்கணும். இல்லை அனுபவிக்கிறதுக்கு விஷயம் இருந்தாலும் அனுபவிக்கிறதுக்கான இந்திரியம் சரியா இருக்கணும். எல்லாம் இருக்கு, எல்லாம் வறுமையில இளமையில இந்திரியம்லாம் நல்லா இருந்தது, ஆனால் அனுபவிக்கிறதுக்கு விஷயம் இல்லை, வறுமை இருந்ததுன்னா. அப்புறம் இவர் கஷ்டப்பட்டு உழைச்சாரு, எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டாரு, இப்போ எல்லா விதமான செல்வமும் இருக்குது, எதை அனுபவிக்கணும்னு நினச்சாலும் வாங்கிறதுக்கு சக்தி இருக்குது, ஆனால் அனுபவிக்கிறதுக்கு உடம்புல சக்தி இல்லை, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, மற்ற எல்லாம் பிரச்சனையும் இருக்குனாக்கா அது முடியலையே. அதனால் அந்த போக விஷயத்திலையும் தாரதமியம் இருக்குது, போக விஷயங்கள்லையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. அதனால் இது புண்ணிய பாபத்தோட அடிப்படையில் வர்றது. அதனால் லோக பிராப்தி, தேக பிராப்தி, போக பிராப்தி இது புண்ணிய பாபத்தினுடைய அடிப்படையில் இருக்கின்றது. அது முந்தின ஜென்மாவில் செய்த கர்ம காண்டம், அந்த வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கர்மப்படி நம்ம என்ன செய்திருக்கிறோமோ அதற்கேற்றாற் போல அது நடக்கின்றது. அதனால் இது கர்ம காண்டத்தினுடைய விஷயம். அதனால் கர்ம காண்டம் என்ன சொல்லுதுன்னா, அனுபவிக்கிறதுக்கு இறைவன் 3 கரணங்களை கொடுத்திருக்கிறார். அந்த 3 கரணங்களில் இருந்து என்னெல்லாம் கர்மா பண்ணலாம்ங்கிறத சாஸ்திரம் வழிகாட்டுகின்றது, கர்ம காண்டம் சொல்லுகின்றது. அதுலேயும் அப்படி அந்த கர்மாவை பண்ணுற பொழுது அதனுடைய பலனாக புண்ணிய பாப்பம்ங்கிறது ஏற்படுகிறது. அதுலேயும் திருஷ்டம் அதிர்ஷ்டம்ங்கிற பலன் ஏற்படுது. அந்த அதிர்ஷ்டமான பலனை அனுபவிக்கிறதுக்காக மறுபிறவி, அடுத்த பிறவியில் ஒரு லோகம், தேகம், போகம்ங்கிறது கிடைக்கின்றது. இது கர்ம காண்டத்தினுடைய விஷயம். இது எல்லோருக்குமே பொதுவானது. இதில் இவ்வாறு அனுபவித்து வர்ற பொழுது அந்த அனுபவிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய சுகம், இதில் நம்ம சுகம் துக்கம் மாறி மாறி வந்தாலும் நாம் விரும்புறது சுகத்தை தான். அது மாறி மாறி வருகின்றது, ஆனால் எல்லா ஜெய்வராசிகளும் விரும்புறது சுகத்தை தான். அந்த சுகம் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா புண்ணிய பாவத்துக்கு ஏற்றாற் போல சுகத்தில் தாரதமியம்ங்கிறது இருக்கின்றது. புண்ணிய மிகுதியாக இருந்து மிகுந்த சுகத்தை தரக்கூடிய லோகம், அந்த நல்ல ஆரோக்கியமான ஒரு நல்ல சரீரம், தேகம், அதுக்கப்புறம் அனுபவிக்கிறதுக்கு நல்ல போதுமான அளவு விஷயங்கள் கிடைக்கின்றது. புண்ணியம் குறைவாக இருக்கிற பொழுது அதில் மாறுபாடு வருகின்றது. அப்படி எல்லாம் கிடைத்தாலும் அனுபவித்தாலும் என்ன இருக்குது, அந்த புண்ணியம் எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் தான் அதை அனுபவிக்க முடியும்.
அதனால் பிரம்மலோகத்தில் பிறந்தாலும் தேவலோகத்தில் பிறந்திருந்தாலும் தேவ சரீரம் இருந்தாலும் அங்கே பெர்மனண்ட்டாக இருக்க முடியுமான்னா பெர்மனண்ட்டாக இருக்க முடியாது. அந்த லோகத்தில் அந்த தேகத்தில் இருக்கிறதுக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கோ அந்த புண்ணியத்துக்கு அளவுக்கு இந்த மாதிரி தான் அங்கே இருக்க முடியும். அந்த புண்ணியம் முடிஞ்சு போயிட்டா திரும்ப கீழே வர வேண்டும். அது மாறுபடும். அதனால் எந்த லோக பிராப்தி, தேக பிராப்தி, போக பிராப்தி அது எதுவாக இருந்தாலும் அது அனித்தியமானது, அது காலத்தினால் மாறுபடக்கூடியதுங்கிறது சாஸ்திரமே அதை சொல்லுகின்றது. ஏன்னா புண்ணியத்துக்கு ஏற்றாற் போல அது கிடைக்கும்னா புண்ணியம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கிடைக்கும். புண்ணியம் எப்போ முடிந்து போகுதோ அதோடு அது முடிந்து போய் விடுகின்றது. அதனால் அனித்திய பலன்கிறது கர்ம காண்டத்தினுடைய விளைவு. கர்ம காண்டத்தை பின்பற்றுவதனால, வேதத்தை பின்பற்றுவதனால நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்குதோ அந்த பலன்கள் அனைத்தும் அனித்தியமானவை. நித்தியமானதுங்கிறது அங்கே எதுவும் இல்லை. நித்தியமான ஒரு பலனை கர்மமானது கொடுக்காது. கர்ம காண்டத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய எந்த கர்மாவும் கொடுக்காது. அது ஒரு விவேகம். அப்போ அது சாஸ்திரத்தை படிக்கிற பொழுதும் தெளிவாக தெரியுது, அப்புறம் அனுபவத்திலையும் அது தெளிவாக தெரிகின்றது. இந்த விவேகம் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அவனுக்கு என்ன, நம்மளுடைய விருப்பம் என்னது? அனுபவம் அப்படி இருக்கு, அனித்தியமான பலன்கிறது. நாம விரும்புறது நித்தியமான பலன். நாம விரும்பக்கூடியதோ நித்திய சுகம் வேணும். அதுவும் நித்தியமான சுகமாக இருக்கணும். அதிலும் பரிபூர்ணமான சுகமாக இருக்கணும். துன்ப கலப்பில்லாத இன்பமாக இருக்க வேண்டும். அது இந்த கர்மத்தினால அடையக்கூடிய பலனால அது வருமான வராது. கர்ம பலன் அனித்தியமானது. அதுவும் தாரதமியத்தோடு, ஏற்றத்தாழ்வுகளோடு கூடியதாகத்தான் இருக்கும். அதனால் அங்கே பூர்ணத்துவங்கிறது இல்லை, நிரந்தரத்துவம் அப்படிங்கிறது, நித்தியத்துவங்கிறது இல்லை, நித்தியமான பலன்கிறது இல்லை, பூர்ணமான பலன், துக்க கலப்பு இல்லாத சுகம் என்பது கர்மத்தினால வராது. இது ஒரு அப்புறம் வேதத்தினுடைய இரண்டாவது பகுதி அந்த வேதாந்தம்ங்கிற உபனிஷத்துக்கள், ஞான காண்டம். அது என்ன சொல்லுது? இதற்கு நேர்மாறான ஒரு பலனை அது சொல்லுகின்றது. யார் தொடர்ந்து நீண்ட காலம் கர்மாவை செய்து அந்த கர்ம பலனையும் பார்த்து கேட்டு அனுபவித்து அதில் ஒரு சலிப்பு வருகின்றதோ, இதெல்லாம் அனித்தியமான சுகம் இருக்குது, ஆனால் அது துக்க கலப்புடைய சுகமாக இருக்குது. அப்புறம் அது அனித்தியமானதாக இருக்கின்றது. ஆனால் எனக்கு நித்தியமான சுகம் வேண்டும், பூர்ணமான சுகம் வேண்டும், துக்க கலப்பில்லாத சுகம் வேண்டும். அது இந்த எந்த கர்மாவினாலையும் கிடைக்காதுங்கிறது எனக்கு தெரிகின்றது. அப்போ என்ன பண்ணுறது? அது எங்கிருந்து கிடைக்குங்கிற கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதிலாக தான் வேதத்தினுடைய இரண்டாவது பகுதி ஞான காண்டம், உபனிஷத்துக்கள், வேதாந்தம் பதில் சொல்லுகின்றது. அதனால் வேதாந்தத்தினுடைய விஷயம் என்ன என்றால், அதனால் இந்த கர்மங்கிற பொழுது அந்த கர்ம காண்டத்தினுடைய விஷயம் என்ன, யார் அந்த கர்ம காண்டத்தை செய்வதற்கான அதிகாரி, யாருக்காகனா யாருக்கு அந்த கர்ம பலன் வேண்டுமோ அவர்கள் அதை செய்கிறார்கள். அதனால் ஒரு செயலை செய்யினா யார் செய்வா? யாருக்கு அந்த பலனில் விருப்பம் இருக்கோ அவர்கள் அந்த செயலை செய்வார்கள். அதனால் கர்மா பலவித, வேதம் வேதத்துடைய பூர்வபாகம் பலவிதமான கர்மாக்களை சொல்லி இருக்கு. அந்த கர்மாக்கள் யாருக்குன்னா, யாருக்கு அந்த கர்ம பலனில் இச்சை இருக்கோ அவர்களுக்கு தான் அது. அப்புறம் அதில் அந்த கர்ம பலனும் அதிர்ஷ்டமானதாக இருக்குது. அப்போ அந்த வேதத்தில் ஸ்ரத்தை இருக்கணும், அந்த கர்ம பலனில் இச்சை இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் அந்த கர்மாவை செய்வார்கள். அதில் ஒருவனுக்கு வேதத்தில் ஸ்ரத்தை இருக்குது, ஆனால் அந்த கர்ம பலன் அனித்தியமாக இருக்குங்கிறதுனால அந்த எனக்கோ நித்தியமான பலன் வேண்டும், அந்த நித்தியமான பலன் கர்மகாண்டம் தராது, கர்மா தராதுங்கிறத புரிந்து கொண்ட ஒருவன் நித்தியமான பலனுக்கு எங்கே போவதுன்னு கேட்டால் அங்கே தான் வேதாந்தம்ங்கிற உபனிஷத்தானது வருகின்றது. அதனால் இந்த வேதாந்தத்துக்கு ஒருவன் வேதம் படித்தவனே வேதாந்தத்துக்கு வர்ற பொழுது அவனுடைய அதிகாரித்துவமானது மாறி இருக்கின்றது, அவனுடைய தகுதியானது, பக்குவமானது மாறி இருக்கின்றது. அவன்தான் முதல்ல கர்ம பலனில் விரும்பி கர்மாவை பண்ணான், தர்மமான வாழ்க்கை வாழ்ந்தான், அவனுக்கு சாஸ்திரத்தில் நல்ல ஸ்ரத்தை இருந்தது, முறையாக ஆச்சார அனுஷ்டானங்களோடு எல்லாத்தையும் செய்தார். ஆனால் எவ்வளவு செய்தாலும், எவ்வளவுதான் தர்மம் பண்ணாலும் அதனாலேயும் துக்கம் வருது.
தர்மம்ங்கிறதும் எனக்கு முழுமையான ஒரு நிறைவை தரவில்லை என்பது அனுபவத்தில் தெரிகின்றது. சாஸ்திரமும் அதை அப்படித்தான் சொல்லி இருக்குங்கிறது அந்த சாஸ்திர ஞானத்தினாலையும் தெரிகின்றது. அப்ப அந்த அதிகாரி இந்த கர்ம பலன்ல திருப்தி அடையாத ஒரு அதிகாரி, அது அனித்தியமானது என்று புரிந்து கொண்டு நான் நித்தியமான ஒன்றை அடைய விரும்புகிறேன்கிற விருப்பமுடைய ஒரு அதிகாரி, அவன்தான் வேதாந்தத்திற்கு அதிகாரி. உபனிஷத் வேதாந்தத்தை படிப்பதற்கு தகுதியுடையவனாக ஆகின்றான். இந்த வேதாந்தத்தோட விஷயம் என்ன? வேதாந்தம் எப்படி ஒரு நித்தியமான பலனை தருகின்றது? அப்படி என்ன வேதாந்தத்தில் என்ன கர்மா இருக்குன்னா, எந்த கர்மாவும் இல்லை. ஏன்னா கர்மாவினுடைய பலன்னால அது அனித்தியமானது தான். வேதாந்தம் கர்மாவை பற்றி சொல்லலை, வேதாந்தம் ஞானத்தை சொல்லுகின்றது. அதனால வேதாந்தத்துடைய விஷயம் ஞானம் என்பது. கர்ம காண்டத்தோட விஷயம் பேர்லேயே இருக்கு, கர்மா. வேதாந்தத்துக்கு ஞான காண்டம்னு ஒரு பேரு. ஏன்? அது ஞானத்தை சொல்றதுனால. அதனால ஞானம்தான் இங்க வேதாந்தத்தினுடைய விஷயம். எதை ஞானம்? எதை பற்றிய ஞானம்? என்ன ஞானம்னு கேட்டா 3 விஷயங்களை பற்றிய ஞானம். ஒன்று நான் என்பது, நான் இருக்கிறேனே, நான்கிற இந்த ஜீவன் யார்? நான் யாருங்கிற கேள்வி. இந்த ஜீவன் நான் எப்பொழுதும் ஆசை வயப்பட்டே இருக்கிறேன். இது வேணும், அது வேணும், அது வேணும் தேடிக்கிட்டே இருக்கிறேனே, கேட்டுக்கிட்டே இருக்கிறேனே. இந்த நான் யார்? யாருக்கு இதெல்லாம் வேணும்? அப்புறம் நான் எங்கிருந்து வந்தேன்? மரணத்திற்கு பிறகு எங்கே போகிறேன்? பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன்? எங்கே இருந்து இந்த நான் வந்திருக்கின்றது? மரணத்திற்கு பிறகு இது எங்கே செல்லும்? ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் அதனால் நான் யாருங்கிறது முதல் கேள்வி. நான் யார்? இந்த ஜீவன்கிறது என்ன? நான்கிறது யாரு? பல பிறவிகள் எனக்கு இருக்குன்னா எது பிறவியை எடுக்கின்றது? பிறவி எப்படி வருகின்றது என்ற கேள்வி. அப்புறம் இந்த உடம்பு பஞ்சபூதங்களானது, அது ஜடமானதுங்கிறது தெரிகின்றது. ஆனால் இந்த உடல் இயங்குகின்றது, பார்க்கிறது, கேட்கிறது, பேசுகிறது, இப்படி விஷயங்களை அனுபவிக்கின்றது. இப்போ இந்த உடல்ல இருந்து உடல் இயங்குவதற்கு காரணமாக இருப்பது எது? இந்த உடம்பு வழியா விஷயங்களை அனுபவிக்கிறவர் யாரு? இந்த கேள்வி வருது இல்லை? நம்ம அதை யோசிக்காமலே அனுபவம் வேணும் வேணும்னு போயிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சோம்னா என்ன வருது? இந்த யார் இந்த உடம்பு, எது யார் அல்லது எது இந்த உடல் இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்றது? அப்புறம் இந்த உடல் வழியா இன்ப துன்பங்களை அனுபவித்து கொண்டிருப்பது எது என்ற கேள்வி வருகின்றது. அதான் நான் யாருங்கிற கேள்வி. இங்க என்ன நடக்கிறது? நான்கிறது என்ன, இங்க என்ன நடக்கிறது என்பது கேள்வி. அதுக்கப்புறம் நாம் அனுபவிக்கின்ற இந்த அனுபவ விஷயமா இருக்கக்கூடிய இந்த உலகம், அது என்ன? இந்த உலகம் எப்படி வந்தது? உலகத்துல என்ன இருக்கு என்ற கேள்வி. அனுபவிக்கிறதுக்கு விஷயம் இருக்குன்னா அப்படி என்ன இந்த உலகத்துல இருக்கின்றது? உலகம் என்பது என்ன? நான் யார் அப்படிங்கிற கேள்வி மாதிரியே நான் இருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது என்ன? அது எப்படி வந்தது? அப்புறம் எனக்கு இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன என்ற கேள்வி வருகின்றது. அதுக்கப்புறம் நானும் இந்த உலகமும் எப்படி வந்தோம்? இந்த உலகத்தை தோற்றுவித்தவர்னு ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா? ஒரு பொருள் இதற்கு உலகத்திற்கு வேறாக இதெல்லாம் நடத்துவதாக தோற்றுவித்ததாக ஒன்று இருக்கிறதா? இருக்கிறதுனா அது எப்படி இருக்கிறது? இப்போ சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கு அப்படிங்கிற பொழுது கர்ம காண்டமே அது உலகத்தை நடத்தக்கூடிய சக்திகள் இருக்கின்றன. அது ஈஸ்வரன்னு சொல்லலைனாலும் கர்மம்னு சொல்லுது. கர்ம காண்டம் சொல்றது ஈஸ்வரன்னு ஒன்று தனியாக சொல்லலை. ஆனால் இந்த கர்ம பலன்கிறது இருக்கு. அப்போ பலவிதமான லோக்கங்கள் இருக்கு, அதில் அனுபவிக்கிறதுக்கு விஷயங்கள் இருக்குன்னா இதெல்லாம் தோற்றுவித்தவர் யார்? அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா? இருந்தால் அவர் எப்படி இருக்கிறார்? அவர் ஏன் அதை தோற்றுவிக்கணும்? பேசாமல் சும்மா இருந்திருக்கலாம்ல. அதை தோற்றுவித்து ஏன் இதை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கணும்? அதனால் அவருக்கு என்ன ஒரு லாபம்? அவருக்கு அதனால் என்ன ஒரு சுகம்? அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாக வருது. அப்போ ஈஸ்வரன், ஜீவன், ஜெகத் 3. ஆனால் இந்த உபனிஷத்து இந்த 3ஐ பற்றியும் விசாரம் செய்கின்றது. இந்த 3னுடைய சொரூபம் என்ன, 3னுடைய தத்துவம் என்ன என்பதை சொல்லுகின்றது. இந்த 3ஐ பற்றிய ஞானத்தை கொடுக்கின்றது. அதனால் இறைவன்னா யார்? அவர் எங்கே இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? அவருடைய சொரூபம் என்ன? அப்புறம் ஜீவன்னா யார்? அவர் எங்கே இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? எதற்காக வந்திருக்கிறார் என்பது. அப்புறம் பந்த காரணம், மோட்ச காரணம்லாம் இருக்குது. ஜீவன் ஏன் ஜீவன் பிறந்தான்?
இந்த பிறவியிலிருந்து விடுபடுவதற்கான வழி ஏதாவது இருக்கா? ஏன்னா பிறவினாலே அது இன்ப துன்பம்னு மாறி மாறி வந்து கொண்டு இருக்கின்றது. கர்ம காண்டத்தில் ஸ்ரத்தை இருக்குங்கிற பொழுது கர்ம காண்டம் பலவிதமான பிறவிகளை சொல்லுகின்றது. ஏன்னா வேற வேற லோகங்கள் இருக்கு, வேற வேற தேகங்களை எடுக்கிறான், வேற வேற விஷயங்களை அனுபவித்து கொண்டே இருக்கிறான்னா இது ஒரு முடிவில்லாத பயணமாக இருக்கு. ஒரு பிறவி எடுக்கிறது, கர்மா பண்றது, அப்புறம் கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக வேற லோகங்களுக்கு போறது, அனுபவிக்கிறது, அது முடிஞ்ச பிறகு திரும்ப கர்மா பண்ண வேண்டியது. இது ஒரு நாளோட ஓட்டம் மாதிரி தான். வேலை செய்ய வேண்டியது, சம்பாதிக்க வேண்டியது, அதை செலவு பண்ண வேண்டியது, அப்புறம் பைசா காலி ஆகிட்டா என்ன பண்ணணும்? திரும்ப வேலைக்கு போகணும், திரும்ப வேலைக்கு போகணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு என்ன பண்ணுறது? அதை அனுபவிக்கிறது, அனுபவிச்சா காலி ஆயிடுது, திரும்ப முதல்ல இருந்து. அப்படி இரவும் பகலும் மாதிரி இது பிறப்பு இறப்பு சுழன்று சுழன்று வந்து கொண்டே இருக்கு, போய்கொண்டே இருக்கு. இப்போ இதற்கு முடிவு, ஒரு எண்டு கார்டு எப்போ வரும்னா இதற்கு எப்பொழுது ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற கேள்வி வருது. முடிவு இருக்கா இல்லையா, முடிவு இருக்கா இல்லையாங்கிற கேள்வி வருது. இப்போ இந்த பிறவி பெருங்கடல், பிறவி சுழற்சிக்கு முடிவு என்பது எங்கே, எப்படி, இந்த கேள்வி. இதுக்கெல்லாம் பதில் சொல்றது தான் ஞான காண்டம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் 3 விஷயம். ஞான காண்டத்தோட விஷயம் 3: ஈஸ்வரன், ஜெகத், ஜீவன். கடவுள், உலகம், ஜீவன்கிற நான். இந்த மூன்றினுடைய சொரூபம் என்ன, இந்த மூன்றுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன? கடவுள் உலகத்தை படைத்தார்னா கடவுளுக்கும் உலகத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன? கடவுளுக்கும் ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன? அவர் எப்படி உலகத்தை படைத்தார், எதற்காக படைத்தார்? அப்புறம் ஜீவனுக்கு இருக்கக்கூடிய இந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சி, அதற்கு சம்சாரம்னு பேரு. இந்த சம்சாரம் வந்ததற்கு காரணம் என்ன? இதுல இருந்து விடுபடுவதற்கான வழி என்ன? மோட்சஸ்வரூபம், மோட்ச காரணம் என்ன, மோட்சஸ்வரூபம் என்ன, அதை சொல்லணும். அதனால ஜீவஸ்வரூபம், ஈஸ்வரஸ்வரூபம், ஜெகத் ஸ்வரூபம். பந்த காரணம், மோட்ச காரணம், இது சொல்லணும். பந்தம் எப்படி வந்தது, மோட்சம் எப்படி வந்தது, அப்புறம் இவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தம். 6 விஷயம்: ஜீவஸ்வரூபம், ஈஸ்வரஸ்வரூபம், ஜெகத் ஸ்வரூபம், பந்தஸ்வரூபம், மோட்சஸ்வரூபம். அப்புறம் இவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம். சம்பந்தம் என்ன, எப்படிப்பட்ட சம்பந்தம், ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, அதான் முக்கியமானதா இருக்கு. அந்த சம்பந்தம் என்பது அதுதான் ஞானம். அந்த சம்பந்தம் என்னங்கிறத பற்றிய தெளிவான ஞானம் ஏற்பட்ட சம்சாரத்திலிருந்து நிவர்த்தியானது வருகின்றது. என்ன சம்பந்தம்? ஜீவன் ஈஸ்வரன்கிறது வேறு வேற கிடையாது. கொடுக்குற ஆள் வாங்குற ஆள்னு 2 பேர் கிடையாது. உண்மையிலேயே ஒரே ஈஸ்வரன் தான் ஜீவனாகவும் இருக்கிறார். அதனால இங்க இருக்கிறது ஒரு அத்தியாச சம்பந்தம்னா, இந்த உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், உலகத்துக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அத்தியாச சம்பந்தம், ஒரு கல்பனையினால் ஏற்படுத்தப்பட்டது. ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத்து அப்படிங்கிற இந்த முப்பொருள் அது கல்பனையாக ஏற்படுத்தப்பட்டது. வாஸ்தவமா 3க்கும் ஆதாரமாக ஒரே பொருள்தான் இருக்கின்றது, அத்வைத்தம். அதனால இங்க 3ன்னு நம்ம பிரித்து பார்க்கிறோம், 3ன்னு பார்க்கிறோம். அந்த 3ன்னு பார்க்கிறது அது 3 உண்மையில் இல்லை, நம்முடைய அறியாமையினால இவைகளை வேறு வேறாக பார்க்கிறோம். உண்மையில இந்த 3க்கும் ஆதாரமாக ஒரே பொருள் இருக்கின்றது. அந்த ஞானத்தை தான் உபனிஷத்துக்கள் தருகின்றன. அதனால உபனிஷத் தருகின்ற ஞானம் ஐக்கிய ஞானம் அல்லது அத்வைத்த ஞானம். இந்த உலகம் என்பது வேற வேற உலகங்கள். அதனால் கர்ம காண்டம் என்ன சொல்லி இருக்கோ அதற்கு நேர் எதிராக சொல்லுது. அதனால தான் வேற பிரிக்கிறோம். கர்ம காண்டத்தினுடைய விஷயமே வேற இருக்கு, ஞான காண்டத்தினுடைய விஷயமே வேறாக இருக்கின்றது. அதனால தான் அதை 2 பகுதி. உண்மையிலே வேதம்ங்கிறது ஒன்று தான், அதனுடைய விஷயத்தினுடைய அடிப்படையில தான் அதை 2ஆக பிரித்து கர்மம் ஞானம்னு பிரிக்கிறோம். ஆனால் கர்ம காண்டம் என்ன சொல்லுது? பல உலகங்கள் இருக்கு, அங்கே அனுபவிக்கிறதுக்கு பலவிதமான போக விஷயங்கள் இருக்கு. ஜீவனாகிய நீ இந்த கர்மாக்களை எல்லாம் பண்ணாக்கா அதனால ஒரு புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியத்தை நீ வேற வேற லோகங்களில் போய் வேற வேற விஷயங்கள் மூலமாக நீ அனுபவிக்கலாம், சுகமா இருக்கலாம்னா. அதனால கர்ம காண்டம் ஒரு கர்த்தாவை பலமாக்குது. கர்த்தா இருக்கிறான், ஆசை உள்ளவன் இருக்கிறான், அவனுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு உபாயத்தை, அதற்கான சாதனங்களை சொல்லுகின்றது. அதனால இதை வேற விதமா சொன்ன ஆச்சாரியர் பாஷ்யத்தில் பார்க்க போறோம். ஆச்சாரியருக்கு ஒரு முகவுரை கொடுத்துருக்கிறார். அந்த முகவுரை இதனுடைய சாரமத்தான் சொல்றேன் நான். முகவுரையில அது இன்னும் விரிவா நம்ம பார்க்க போறோம்.
இந்த கர்ம காண்டத்தை பொறுத்த வரைக்கும் சாத்திய சாதனம் ரெண்டு தான். ஒரு சாத்தியம் இருக்கு, அதை அடையிறதுக்கான ஒரு சாதனத்தை கர்ம காண்டமானது சொல்லுகின்றது. நான் சுகமா இருக்கணும்னா அது சாத்தியம், அதை அடையிறதுக்கு என்ன வழின்னு அதை சொல்லுது. இங்க என்னெல்லாம் சுகம் இருக்குங்கிறத வேற அதுவே அறிமுகப்படுத்துது. நமக்கு தெரிஞ்சது இல்லாம நமக்கு ஏற்கனவே சுகத்துல விருப்பம் இருக்கு, அதுலேயும் எந்தெந்த மாதிரியெல்லாம் சுகம் இருக்குங்கிறது வேற வேற லோகங்களை அறிமுகப்படுத்தி இந்தந்த உலகங்கள்ல என்னென்னலாம் சுகம் இருக்கு, அதுவும் அன்லிமிட்டடா இருக்குன்னா. அங்கே சொர்க்கலோகத்துக்கு போனாக்கா இதெல்லாம் கிடைக்கும். அமிர்தம்னா இங்கே பால் தான்னா அங்கே அமிர்தம் கிடைக்கும். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தேவலோக மங்கைகள்லாம் இருக்காங்கல்ல, அதனால் அவங்கெல்லாம் எப்பொழுது இளமையாகவே இருப்பாங்க. நல்ல ஆடல் பாடல் எல்லாமே இருக்குது. அப்படின்னு நம்ம என்ன சுகம் விரும்புகிறோமோ அதை விட மேலான சுகங்கள் இருக்கக்கூடிய உலகங்களை அறிமுகப்படுத்தி அதெல்லாம் நீ நல்லா அனுபவின்னு சொல்லி சாத்தியத்தை நிறையா சொல்லுது. சாத்தியம்ங்கிறதே சாஸ்திரம் நிறைய அறிமுகப்படுத்தி இதெல்லாம் நீ அடையலாம், இன்னும் அடைஞ்சு நல்லா சந்தோஷமா இருக்கலாம். அப்போ அதை அடையிறது எப்படி அப்படின்னு கேள்வி வந்த அதற்கான சாதனங்களையும் சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதனால கர்ம காண்டமே சாத்திய சாதனம் தான். அதற்கான விவேகத்தை கொடுக்குது. கர்ம காண்டமும் ஒரு ஞானத்தை தான் கொடுக்குது. என்ன ஞானம் கொடுக்குது? சாத்திய சாதன ஞானம், சாத்திய சாதன விவேகத்தை கொடுக்குது. அப்போ அதை படித்து தெரிந்து கொண்டா அந்த ஞானம் வரும். அது மட்டும் போதுமான, அப்புறம் அதை செய்யணும். அங்கேதான் கர்மா வருது. செஞ்சால் தான் கர்மா. வெறுமனே கர்ம வேத அத்தியனம் பண்ணிட்டேன், இது சொர்க்கம் இருக்கு, அதுக்கு அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இந்த கர்மாவை பண்ணணும்னு புத்தியில் தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும் போதாது, சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. அந்த கர்மாவை செய்யணும்னு, அந்த கர்மாவை அவர் செய்ய வேண்டும். சமைப்பது எப்படின்னா யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போதுமான, யூடியூப்பில் எல்லாத்தையும் பார்க்குறான், சமைப்பது எப்படின்னு அதையும் பார்த்துட்டான்னா அது போதுமான, அதுக்கப்புறம் அதை செய்யணும். அந்த ஞானம் வந்தால் போதாது, அதை செய்யணும். ஏன்னா அடைய வேண்டிய சாத்தியம் தனியாக இருக்கு, அடைய வேண்டிய சாதகன் தனியாக இருக்கிறான். சாதகன் இவன், கர்த்தா இவன், அது அவன் அடைய வேண்டிய ஒரு சாத்தியம், ஒரு லட்சியம்ங்கிறது அது தனியாக எங்கேயோ இருக்கு, இவன் எங்கேயோ இருக்கிறான். அப்போ அதை அடையிறதுக்கான முயற்சியை, செயலை இவன் இப்பொழுது இங்கே செய்ய வேண்டும். அதனால அங்க சாதகன், சாத்தியம், சாதனம்ங்கிறது 3 இருக்கின்றது. கர்ம காண்டத்தோட விஷயமே அதுதான். அதனால ஒரு சாதகன் முறையான சாதனைகள் மூலமாக ஒரு சாத்தியத்தை அடைய முடியும். என்னெல்லாம் சாத்தியம் இருக்குங்கிறதும் அதை அடையிறதுக்கு என்னெல்லாம் சாதனம் இருக்குங்கிறதா கர்ம காண்டத்தோட விஷயம். அப்போ அங்கே துவைத்தம் தெளிவாக சொல்லியிருக்கு. அங்கே துவைத்தம் இருக்கு, துவைத்தமா இருக்கு. ஒரு லோகம் இல்லை, இந்த பூலோகம் மட்டும் இல்லை, இதே மாதிரி எண்ணற்ற லோகங்கள் இருக்கு, அங்கெல்லாம் நீ போகணும்னு சொல்லி அதை சொல்லுகின்றது. இங்கே வேதாந்தம் என்ன சொல்லுது? இந்த சாத்திய சாதன விஷயமே மித்தியான்னு சொல்லுது. சாத்திய சாதனத்தினால நீ எதை அடைகிறாயோ அது தற்காலிகமானது. அதை அடையலாம், முயற்சி பண்ணலாம், நீ அதை அடையலாம், அது வேணான்னு சொல்றதில்ல. ஆனால் அதில் விவேகம், அதை அடையிறது அனுபவிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய விவேகம் என்ன? அது அனித்தியமானது, அது அனித்தியமானது என்று சொல்லி, ஆகவே அதை விட்டுவிடு. அப்போ எனக்கு நான் விரும்புறது நித்தியமான சுகம், அது எப்படி கிடைக்கும்னா, நீ நித்தியமான எந்த ஒரு சுகத்தை விரும்புகிறாயோ அது ஏற்கனவே சித்தமானதாக இருக்கிறது, சித்த வஸ்துவாக இருக்கின்றது. அதனால இங்க வேதாந்தத்துல சாத்திய சாதனம்ங்கிறது இல்லை, ஏற்கனவே அது சித்தமா இருக்குங்கிறதுனால சித்த வஸ்துவை பற்றிய விவேகத்தை மட்டும் சாஸ்திரம் சொல்லுகின்ற, வேதாந்தம் சொல்லுகின்றது. அதனால வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஞானம் மட்டுமே போதும், அதுக்கப்புறம் கர்மா இல்லை. கர்ம காண்டத்துல சாத்திய சாதன விவேகம் கர்ம காண்டம் வேதம் கொடுக்குது, அதுக்கப்புறம் கர்மாவை பண்ணி தான் அந்த பலனை நம்ம அடைய முடியும். இங்க வேதாந்தத்துல அது ஞானம் மட்டுமே போதுமானது. இது ஏற்கனவே சித்தமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றிய அறிவை கொடுக்கின்றது. இந்த வேதத்துல பார்த்த இந்த திரிபுடி, சாதகன், சாத்தியம், சாதனம் அப்படிங்கிற இந்த 3ம் அது மாயையினால் கல்பிக்கப்பட்டது, தற்காலிகமானது, அது உண்மை இல்லை, அது கல்பனை, அது அத்தியாசம் அப்படின்னு சொல்லி அந்த அத்தியாசத்தை போக்குறதுக்கான ஞானத்தை வேதாந்தம் கொடுக்கின்றது. அதனால இந்த ஜீவன் அடையக்கூடிய பலன் என்னது? அவன் விரும்புகிற நித்தியமான நிரந்தரமான ஒரு சுகம். சர்வ துக்க நிவர்த்தி, பரமானந்த பிராப்தி என்று எந்த ஒரு சுகத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இது வரைக்கும் கர்மா பண்ணானோ அந்த கர்மாவினால கிடைத்த பலன் அனித்தியமாக இருக்கு.
அதனால் அது வேண்டாம், எனக்கு நித்தியமான சுகம் வேண்டும்னா இங்கே சாஸ்திரம் கொடுக்குற வேதாந்தம் உபனிஷத்து கொடுக்குற ஞானம் அது உன்னுடைய சொரூபம்னா. இந்த உலகம் மூணா இல்லை, உண்மையிலே ஒன்றாகத்தான் இருக்கிறதுனா. இங்கே ஜீவன் ஈஸ்வரன் ஜெகத்துங்கிறது இல்லை. கர்ம பலனை கொடுப்பவர், கர்ம பலனை வாங்குபவன், அந்த கர்ம பலனாக இருக்கக்கூடிய உலகம் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையில் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி அத்வைதத்தை தெளிவுபடுத்துகின்றது. அதனால் இங்கே இந்த சாத்திய சாதனம்ங்கிறதே இல்லை. இங்கே இருக்கிறது சித்தவஸ்து, சித்தவஸ்துவை பற்றிய ஞானம். அதனால் இந்த கர்ம காண்டத்துக்கான விஷயம் வேற, ஞான காண்டத்துக்கான விஷயம் வேற. அப்புறம் கர்ம காண்டத்துக்கான விஷயத்தை அடையிறதுக்கு அந்த ஞானத்தை பெற்ற பிறகு அந்த கர்த்தா முயற்சி செய்ய வேண்டும். இங்கே எவ்விதமான கர்மாவும் இல்லை, இருக்கிறது ஏற்கனவே எது இருக்கோ அதை பற்றிய ஞானத்தை சாஸ்திரம் கொடுக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த கர்த்தாவையே காலி பண்ணியிருக்கு. கர்த்தா இருந்தால் தானே அவன் அடையிறதுக்குன்னு ஒரு லோகத்துக்கு போகணும், அங்கே போய் நான் இந்த சுகத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைப்பான். எவன் அப்படி நினைக்கிறானோ அவனையே வேதாந்தம் இல்லாமல் செய்து விடுகிறது. பிரச்சனை அவன் தானே, பிரச்சனை வெளியே இருக்கு, அதனால் சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறோம். அதற்கு தற்காலிகமாக வேதம் பூர்வ பாகம் ஒரு வழி சொல்லுது. வேதாந்தம் என்ன பண்ணுதுன்னா, அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிற ஆளையே அவன்தான் பிரச்சனைனா. பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறையே அதுதான் உன்னுடைய பிரச்சனை, அது அறியாமையினால் ஏற்பட்டதுன்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு உரிய ஆளையே காலி பண்ணிடு. தலைவலின்னா கர்மகாண்டம் என்ன சொல்லுது, அதுக்கு ஒரு மருந்து மாத்திரையை சொல்லுது. இந்த இதை போட்டுக்கோ, இந்த மாத்திரையை போடு, இல்லை இந்த க்ரீமை தடவு, இந்த ஆயின்மெண்ட்டை போடு, சரியாயிரும்னா. நிரந்தரமாக சரியாகுமான்னு அந்த நேரத்துக்கு அது சரியாகும். அதுக்கப்புறம் திரும்ப நாளைக்கு தலைவலி வரும்னா, நாளைக்கு வரலாம், அடுத்த நாள் வரலாம். நிரந்தரமான தீர்வு அந்த தலைவலிக்கு கிடையாது. அப்போ நிரந்தரமான தீர்வு என்னது, தலையவே காலி பண்ணாதான். அதனால் வேதாந்தம் என்னென்ன, தலை இருந்தால் தானே தலைவலி வரும், தலையே இல்லைன்னு தலையவே எடுத்துருன்னு வழி சொல்லுதுன்னா. அதனால் அதனால் வேதாந்தத்தோட விஷயம் வேறையா இருக்கு. இந்த வேதாந்தத்துக்கு வரக்கூடியவன் அதிகாரி, அவனும் வேறானவன். அதான் விஷயம். வேதாந்தத்தினுடைய விஷயம் வேற, வேதாந்தத்துக்கான அதிகாரி எவன் வேதத்தை செய்து கடைபிடித்து அதனால ஒரு பக்கம் வைராக்கியம் இதெல்லாம் அநித்தியமானதாக இருக்கு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நித்தியமான ஒரு பலன் வேண்டும்னு விரும்புகிறானோ அவனுக்கு வேதாந்தம். அதனால் அதிகாரி பேதம்ங்கிறது இருக்கு, விஷய பேதம்ங்கிறது இருக்கு, அப்புறம் பிரயோஜனம் பலன்கிறதுலையும் பேதம் இருக்கின்றது. அது அநித்தியமான பலனை கொடுக்குது, இது நித்தியமான பலனை கொடுக்கின்றது. அதனால் அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், இந்த மூன்றுலையுமே வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும் வேறுபாடு இருக்கின்றது. அதனால தான் அது ரெண்டு பகுதியாக வைத்திருக்கிறோம். இதில் நம்ம வேதாந்தத்துல ஒரு உபனிஷத்து, வேதத்தில் ஒரு சாக்கை, இந்த நம்ம பார்க்க போகிற இந்த உபனிஷத் கேனோ உபனிஷத் சாம வேதத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது. சாம வேதத்தில் தடவகார பிராமணம் அப்படின்னு ஒரு பகுதி. அந்த பிராமணத்தில் 9 அத்தியாயம் இருக்குது. 8 அத்தியாயங்கள் கர்ம காண்டத்தை சொல்கிறது, இறுதியான 9வது அத்தியாயம் இந்த உபனிஷத்தாக இருக்கின்றது. அதனால் இந்த உபனிஷத்தை எப்போ யார் படிக்கலாம்னா, முதல்ல இருக்கக்கூடிய அந்த கர்மாவெல்லாம் செய்து அதில் அடிபட்டு அனுபவப்பட்டு சிக்கி சின்ன பின்னப்பட்டு எல்லா விதமான துன்பங்களையும் இன்ப துன்பங்களையும் பார்த்து அனுபவித்து அதில் வைராக்கியம் இது வேண்டான்னு யார் நினைக்கிறானோ அவன் இந்த 9வது சாப்டர் உபனிஷத்தை படிக்கலாம். அந்த வைராக்கியம்ங்கிறது முக்கியமானது. லௌகிக்க விஷயங்களில், போக விஷயங்களில் இருக்கக்கூடிய பற்று குறைந்திருத்தல், பற்று நீங்கி இருத்தல், அது அநித்தியமானது என்று அதிலிருந்து விலக விரும்புதல் என்பது தான் இந்த உபனிஷத்தை படிக்கிறதுக்கு, வேதாந்தத்தை படிக்கிறதுக்கான தகுதி. அதில் வாழ்க்கையில் உழைக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், பொருள் சம்பாதிக்கிறோம், அனுபவிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பக்குவத்தில் இதெல்லாம் அநித்தியமானது, பொய்யானதுங்கிறது புரிகின்றது. அப்புறம் ஒரு காலத்தில் இதெல்லாம் விட்டுட்டு போகணுங்கிறதும் புரியுது. இதிலிருந்து விலக வேண்டும், விட்டுட்டு போயிடுவோம். நம்ம விரும்பலைனால விட்டுட்டு போகத்தான் போகிறோம். இந்த உடம்பு, உயிர் வாழ்க்கை, இந்த உடல் வாழ்க்கை, இதில் இருக்கக்கூடிய உறவுகள், இது எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டுட்டு நம்ம விலகி வெளியே போக வேண்டிய கட்டாயம் இருக்கு, போய்த்தான் ஆகணும். அதனால் அப்படி போவதற்கு தயாராக ஆதல் என்பது தான்.
அப்போ மனோரீதியாக நம்ம தயாராகணும். இதெல்லாம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், உறவுகள், இதெல்லாமே பொய்யானது, காலத்தினால் மாறுபடக்கூடியது. இந்த உயிர் வாழ்க்கையும் மாறுபடக்கூடியது, உடல் வாழ்க்கை. இதை விட்டுட்டு போகணும்னு. அப்போ போகிறதுக்கு தயாராகிற பொழுது எந்த ஞானம் வேணுமோ அந்த ஞானத்தை உபனிஷத் நமக்கு சொல்லுகின்றது. அதனால் என்னென்ன, சரி அது உடம்பை விட்டு போகிற பொழுது தானே, அதனால் அப்போ படிச்சுக்கலாம்னா, எப்போ போவோமோ அப்போ படிச்சுக்கலாம்னா, எப்போ போவோங்கிறது நமக்கு தெரியாதே. அதனால் எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம். அதனால் உபனிஷத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் படிக்கலாம். அப்புறம் யார் படிக்கலாம்னா, யாரெல்லாம் உடம்பு விட்டு போவாங்களோ அவங்கெல்லாம் படிக்கலாம். இல்லை சன்னியாசி தான் போவார், எல்லாம் சன்னியாசி ஆன பிறகு படிச்சுக்கலாம்னா, சன்னியாசி தான் போவாங்கிறதுல இல்லறத்தில் இருந்து எப்போ வேணாலும் உடலானது உயிரை விட்டு, உயிரானது உடலை விட்டு போகலாம். அதனால் படித்து வச்சுக்கணும்னா, அதுக்கப்புறம் இந்த எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் போக போகிறோம், போகிற பொழுது துக்கம் இல்லாமல் போகணும்னா அது இருக்கிற பொழுதே அதன் மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தை பற்றி குறைத்து கொள்ள வேண்டும். அதுதான். ஆனால் சன்னியாசியாக போகணுங்கிறது இல்லை. ஆனால் மனதில் இதை போவது, அது சந்நியாச புத்தியானது வர வேண்டும். அதான் அந்த சந்நியாச புத்தி வர்றதுக்கு இந்த சாஸ்திரம் நமக்கு உதவி செய்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த அனித்தியமான சுகதுக்கங்கள்லிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து ஒரு நிரந்தரமான சுகத்தை கொடுக்கின்றது. அதனால் இறந்ததுக்கு அப்புறம் எங்கேயோ சொர்க்கத்துக்கோ இல்லை வைகுண்டத்துக்கோ கைலாசத்துக்கு போய் ஒரு பேரின்பத்தை அடையிறதை விட இங்கேயே அடைவதற்கான வழியை சொல்லுகின்றது. அதனால் நிரந்தரமான சுகம், துக்கமில்லாத ஒரு சுகம், ஒரு பேரின்பமான சுகம், அதை இறந்த பிறகு அடையிறதில்லை, அது இப்பொழுது இங்கேயே அடையக்கூடியது. அதனால் அது எப்போ அடையலாம்னா, வயசான காலத்தில் பார்த்துக்கலாம்னா. வயசான காலத்தில் அதை அடைஞ்சதுக்கப்புறம் அனுபவிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஒரு மேலான ஒரு உயர்ந்த ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கணும்ல. அதனால் 80-90 வயசில் 1 கோடி ரூபா பணம் கிடைச்சது, நல்லா சுகபோகத்தை அனுபவிக்கலாம்னா, பணம் ஒரு லாட்ரி சீட்டில் 1 கோடி விழுந்தது 90 வயசில், என்ன அடுத்த நாள் போய் சேர்ந்துட்டேன், விழுந்ததுன்னு கேட்ட உடனே போய் சேர்ந்து அட்டாக் வந்தது போயிட்டாருனா, அப்போ அந்த கிடைச்ச செல்வம் அனுபவிக்காமலே போகுதே. வாழ்நாள் முழுக்க துக்கத்தையே அனுபவிச்சுட்டு ஒரு சுகம் கிடைக்கிறதையே அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு வர்ற பொழுது அனுபவிக்காமையே போகிறதுங்கிறது கொடுமையான ஒன்று. அப்படி இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிற மனித பிறவி கிடைச்சிருக்கு. இதில் இருந்து மேலான சுகம், துக்க கலப்பில்லாத பேரின்பமான சுகம், அதை அனுபவிக்கிறதுக்கான, அடையிறதுக்கான வாய்ப்பு இந்த பிறவியில் இருக்குது. அதனால் அதை நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினைக்காம இன்னைக்கே அடையிறது தான் புத்திசாலித்தனம். அடைஞ்சு இருக்கிற வரைக்கும் அது நல்லா இன்னும் சுகமாக, எவ்வளோ காலம்னு தெரியாது. ஆனால் இதே உடம்புல, இதே உலகத்தில், இன்னும் இதே போக விஷயங்களோட. அதனால் கர்மகாண்டம் சொல்கிறது இதெல்லாம் மாற்றணும்னு. இந்த லோகம், தேகம், போகம் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், மாற்றணும். மாற்றுறதுக்கான என்ன வழிங்கிறத கர்மகாண்டம் சொல்லுது. ஞானகாண்டம் என்ன சொல்லுது? இதே லோகம், இதே தேகம், இதே போக விஷயங்கள், சுற்றி இருக்க இதே உறவுகள், இதே பிரச்சனை, இதே தலைவலி, இதே தலைவலி கொடுக்குற ஆள், இதெல்லாம் சுற்றி இருந்தாலும் அதற்குள்ள எந்த துக்கமும் இல்லாமல் சுகமாக இருக்கிறதுக்கான ஞானம் என்னவோ அதை உபனிஷத்துக்கள் கொடுக்கின்றன. அதனால் இந்த சிறிய முகவுரையோட நம்ம உபனிஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த உபனிஷத்தில் ஆச்சாரியர் இதே விஷயங்களை முகவுரையாக கொடுத்துருக்கிறார். அது ஆச்சாரியருடைய வார்த்தைகளோட அடுத்த வகுப்பில் நம்ம தொடரலாம். அறிவோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओं शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्।